தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலோட அடுத்த எபிசோடுக்கான ப்ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிவனாண்டி நவீன் இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனையில் சிவனாண்டி சாமுண்டீஸ்வரியை கோர்த்து விட்டுட்டாங்க. அதாவது எங்கள் அத்தை இருக்கும்போது எனக்கு என்ன பயம், என் அத்தை எல்லாமே பார்த்துப்பாங்க, எனக்கு ஒன்றுனா என் அத்தை ஒன்று சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லும்போது ஏற்கனவே சாமுண்டீஸ்வரிக்கு நவீன் துர்கா 2 பேரையுமே பிடிக்காது. ஸோ பெத்த பொண்ணாக இருந்தாலும் தான் விருப்பத்துக்கு மாற கல்யாணம் பண்ணதுனால இன்னும் ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. ஸோ இதனால் சாமுண்டீஸ்வரி நவீன் மேலே கோவப்படுறாங்க. ஸோ இந்த கோபத்தை சிவனாண்டி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாரு. ஸோ நைட் டயத்தில் நவீன் சிவனாண்டி கிட்ட தனியாக மாட்டிக்கிறாரு. அப்போது என்கிட்ட வம்புதும் வச்சுக்காதீங்க அப்படின்னு நவீன் சொல்லும்போது அந்த இடத்துல சிவனாண்டி சொல்கிறது, உனக்கும் உன் அத்தைக்கும் ஏற்கனவே பிரச்சனை, உங்கள் அத்தை உன்னை கொன்றுவேன்னு, அதாவது சாமுண்டீஸ்வரி உன்னை கொன்றுவேன்னு ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது நாங்கள் உன்னை கொன்று அந்த பழியை தூக்கி சாமுண்டீஸ்வரி மேலே போட்டால் அவள் ஜெயிலுக்கு போயிடுவா. ஸோ உனக்கு ஒன்றுனா உன் பொண்டாட்டி துர்கா சும்மா விட மாட்டா. ஸோ என் கணவனை கொன்னதுக்காக ஸோ அம்மாவும் பொண்ணும் மோதிப்பாங்க அப்படின்ற மாதிரி சிவனாண்டி தன்னுடைய பிளான் என்ன அப்படின்றத நவீன் கிட்டே சொல்ல, அடுத்த செகண்ட் நவீன் இவங்க 2 பேர்கிட்டே இருந்து, அதாவது சிவனாண்டி முத்துவேல் இவங்க 2 பேர்கிட்டே இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடுறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் சிவனாண்டி ஒரு கட்டையை எடுத்து நவீன் தலையிலே ஒன்று போட்டுறாரு. ஸோ அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா இங்கே சந்திராவுடைய என்ட்ரி. சந்திரா பார்த்திங்கன்னா பக்கா எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சாமுண்டீஸ்வரியுடைய ஃபோன், வளையல், இது எல்லாமே அந்த ஸ்பாட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி போடுறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு சிவனாண்டி கேட்கும்போது அப்போ தான் துர்கா பார்த்தாக்க, ஸோ எங்கள் அம்மாவுடைய திங்ஸ் பார்க்கும்போது அம்மா தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு அவன் நம்புவா, அதனால தான் அப்படின்னு சொல்லி பக்காவாக இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரிவியூவை கொடுத்துருக்காங்க. இவங்க இப்படி பிளான் போட்டிருக்கதை பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரி மேலே இந்த பழி விழப்போகுது. ஸோ இதை கார்த்தி தான் கண்டுபிடிக்க போகிறாரு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பரபரப்போட இந்த ப்ரிவியூவை கொடுத்துருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னிச்சிறகு.